இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த நெல்லிக்காயில் உள்ள கசப்பு சுவை போகிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். இதை வந்துட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாங்க ஐஸுக்கனால. இதில் வந்து உப்பு, கார்ப்பு, புளிப்பு, கசப்பு இதெல்லாம் இருக்கனால உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க. வெறுதவன் சாப்பிட்டாலும் ஓகே. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செய்ய போகிறது நெல்லிக்காய் சம்பல். அது எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் நெல்லிக்காய். நெல்லிக்காயை வந்து நம்ம மூணு நெல்லிக்காய் எடுத்து அதை வந்துட்டு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு மிளகா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு, அப்புறமேட்டு மிளகாய் சின்ன மிளகாய் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அது தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். உப்பில் ஊற வச்சு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் பண்ணுமா? போட்டிருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. அடுத்து வந்து நெல்லிக்காய் வந்து சிறிதளவு போட்டுக்கலாம், தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சுக்கலாம். இப்போ அந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.